ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், 10th புக்கில் லெசன் 1 கார்ட்டீசியன் ப்ராடக்ட் டாபிக் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ பார்ட் 3ல வந்து என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.2 இதுதான் பார்க்க போகிறோம். பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.2 என்ன சொல்லியிருக்காங்க, நமக்கு ஒரு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஏ கிராஸ் பி என்ற கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஏ செட்டு அண்ட் பி செட்டை தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சொல்யூஷன் பாருங்கள். இப்போ நமக்கு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்கதை அப்படியே எடுத்து எழுதுங்க. இப்போ நம்ம ஏ செட்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா, நம்ம ஆல்ரெடி கார்ட்டீசியன் ப்ராடக்ட் தியரிலாம் பார்த்துருக்கோம். அதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு கோஆர்டினேட், இப்போ நம்ம ஒரு பேர் எடுத்துகிட்டு ஆர்டர் பேர் எடுத்துட்டோம்னா அதில் உள்ள ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் வந்து என்னவாக இருக்கும்னா ஏ செட்டு, செகண்ட் கோஆர்டினேட் வந்து பி செட்டுன்னு பார்த்துருக்கோம். அதுபடி ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி. அதில் வந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு கோஆர்டினேட்ஸ் வந்து ஏ செட்டு, செகண்ட் கோஆர்டினேட்ஸ் வந்து பி செட்டு. அதை தான் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் என்னது 3, 5. அதான் ஏ ஈக்குவல் டு 3,5. நெக்ஸ்ட் பி வந்து செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட்டில் பார்க்குறோம். அது என்னன்னா 2, 4. 2ம் 4ம் அதான் வந்து பி செட்டு. அப்போ நமக்கு என்ன, ரெண்டு செட்டுமே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். கொஸ்டின் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏ அண்ட் பி செட்டு தான். ஏ செட் வந்து 3,5, பி செட் வந்து 2,4. அவ்வளோதான் எக்ஸாம்பிள் 1.2 வந்து ஃபினிஷ்டு. இந்த இதில் வந்து இந்த எக்ஸாம்பிள்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் 1.3ல நமக்கு என்ன கொஸ்டின்னா 3 செட் ஏ பி சின்னு 3 செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 3 செட்டுக்கு 2 ஐடென்டி வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் வந்து நமக்கு எக்ஸாம்பிள் 1.3ல வந்து கொடுத்துருக்குது. இது சொல்யூஷன் பாருங்கள். கிவனில் என்ன கொடுத்துருக்கு, ஃபஸ்ட்டு ஏ பி சி. இப்போ ஏ செட் பாருங்கள், நம்ம இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்ம வந்து 2 ஐடென்டி வந்து ப்ரூவ் பண்ண முடியும். ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் 1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 4 கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த லெஸ் தேனில் வந்து கீழே வந்து லெஸ் தான் ஈக்குவல் வரல. ஈக்குவல்னா அந்த 1 வரும், லெஸ் தேன் மட்டும்தான் இருக்குது. அப்போ அந்த 1 இல்லை. 1க்கு அடுத்த நம்பர் என்னது 2, 3, 4 நமக்கு கிடையாது. ஏன்னா லெஸ் தேன் ஈக்குவல் இல்லை, லெஸ் தேன் மட்டும் தான் கொடுத்துருக்கு. லெஸ் தேன் ஈக்குவல்னா அந்த நம்பரும் வரும். இப்போ இல்லைனா அந்த 1க்கும் 4க்கும் பிட்வீனில் என்ன இருக்குது, 2ம் 3 மட்டும். அப்போனா ஏன்ற செட் வந்து 2,3. நெக்ஸ்ட் பாருங்கள், பி செட். இந்த செட் ஆஃப் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ சச் தட் 0 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தேன் 2. இதில் பாருங்கள் 0 லெஸ் தான் ஈக்குவல் வந்திருக்கு. அப்போ 0வும் இந்த செட்டில் வரும். அதுக்கப்புறம் இந்த 0க்கும் இந்த 2க்கும் பிட்வீன் நம்பர்ஸ் சொன்னது 1, 2 கிடையாது. ஏன்னா லெஸ் தான் ஈக்குவல் கிடையாது. அப்போ வந்து 0,1 தான் இந்த பி செட். நெக்ஸ்ட் வந்து சி பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு என் சச் தட் எக்ஸ் லெஸ் தேன் 3. இதில் வந்து ஈக்குவல் கிடையாது. அதனால் இந்த 3 நம்பர்ஸ் வராது. அப்போ வந்து நமக்கு ஆல்ரெடி இங்கே என்ன நேச்சுரல் நம்பர் கொடுத்துருக்காங்க. நமக்கு நேச்சுரல் நம்பர் என்ன 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர்னால 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 1,2 மட்டும்தான் நமக்கு வந்து இங்கே செட்டில் வரும். அப்போ சி ஈக்குவல் டு 1,2. இப்போ நம்ம 3 செட்டுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ வந்து சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன ஐடென்டி கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இந்த ஐடென்டியை நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இதுவும் ரைட் ஹேண்ட் சைடு ஆன்சரும் ஈக்குவலாக வரணும். இப்போ வந்து பி யூனியன் சியை ஃபஸ்ட்டு வந்து எடுத்துப்போம். நம்ம வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது, பி யூனியன் சி ஈக்குவல் டு பி என்னது 0,1, சி என்னது 1,2 எடுத்திருக்கோம். இது ரெண்டே யூனியன் பண்ணணும். யூனியன் பண்ணால் ஆர்டராக எழுதணும் 0, 1, 2. நெக்ஸ்ட் வந்து ஏ யூனியன் ஏ கிராஸ் பி யூனியன் சி. இப்போ வந்து நமக்கு வந்திருக்க அந்த ஆன்சர் கூட ஏ வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ ஏன்றது என்னது, ஏ செட் வந்து 2,3 அதை எடுத்துருக்கோம். பி யூனியன் சி இப்போ நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் எடுத்துருக்கோம் 0,1,2. இப்போ இது நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணணும்னா என்ன வரும், அந்த ஃபஸ்ட் நம்பர் வச்சு இந்த த்ரீ எலமெண்ட்ஸ் கூடயும் பேர் பண்ணுவோம். இப்போ 2,0, 2,1, 2,2. இதாச்சும் அதே மாதிரி 3,0, 3,1, 3,2. இப்போ இது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடு என்னது, ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. இப்போ ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி எடுப்போம். ஏ கிராஸ் பி எடுத்தோம்னா ஏ செட் என்னது 2,3, பி வந்து 0,1. இதே நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். 2,0, 2,1, 3,0, 3,1. இது நமக்கு ஒரு செட் கிடச்சிருச்சு. அதே மாதிரி ஏ கிராஸ் சி எடுக்கிறோம். ஏ வந்து என்னது 2,3, சி வந்து 1,2. இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். இதை பேர் பண்ணோம்னா இந்த செட் கிடைக்குது. அப்போ இது ரெண்டு யூனியன் பண்ணுறோம். நமக்கு ஏ கிராஸ் பி வந்த ஆன்சரையும் ஏ கிராஸ் சி வந்த ஆன்சரையும் ரெண்டே யூனியன் போட்டு எழுதிக்குவோம். இப்போ இது ரெண்டில் யூனியன் பண்ணோம்னா ஆர்டராக எழுதணும். 2,0, 2,1, 2,2 எல்லாமே ஆர்டராக எழுதியாச்சு. வந்த பேர் வந்து ஒரு தடவை எழுதினா போதும். ஒரு 2 பேர் வந்து சேமாக இருந்துச்சு, அதில் ஒரு பேர் எழுதினா போதும். இப்போ வந்து இது என்னது ஈக்குவேஷன் 2. இப்போ ஃப்ரம் 1 and 2லேருந்து நமக்கு வந்து சேம் ஆன்சர் வந்திருக்கும். ஏன்னா செக் பண்ணி பாருங்கள், சேமாக வந்திருக்கும். அப்போ என்னது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ஹென்ஸ் பி ஒரு ஐடென்டியை ப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் ஐடென்டி என்னன்னா ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருப்போம். இதில் வந்து ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட் என்ன இருக்குது, பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் பி செட் என்னது 0,1, சி வந்து 1,2. இது இன்டர்செக்ட் பண்ணணும்னா என்னென்னா இதில் வந்து காமனாக இன்டர்செக்ஷன்னா காமன் பார்க்கணும். ரெண்டு செட்டில் எது ஈக்குவலாக இருக்கோ அதுதான் நம்ம வந்து இன்டர்செக்ஷன் சொல்லுவோம். இப்போ வந்து 0 இந்த செட்டில் கிடையாது, 1 வந்து இந்த செட்டில் இருக்குது. அப்போ வந்து ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது 1 மட்டும்தான், மற்ற எல்லாமே அன்ஈக்குவல். அதனால் ஒரு 1 மட்டும் எடுத்துப்போம். இப்போ பி இன்டர்செக்ஷன் சி வந்து 1. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இப்போ இது கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். ஏன்றது 2,3, பி இன்டர்செக்ஷன் சி வந்து 1. இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணோம்னா 2,1, 3,1. இப்போ ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுப்போம். அதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது, ஏ கிராஸ் பி. ஏ செட் வந்து 2,3, பி வந்து 0,1. இப்போ இதோட கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். 2,0, 2,1, 3,0, 3,1. நெக்ஸ்ட் வந்து ஏ கிராஸ் சி இருக்கிறோம். ஏ வந்து 2,3, சி வந்து 1,2. இதை கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணுறோம். 2,1, 2,2, 3,1, 3,2. இது ஒரு செட் கிடைக்குது. இப்போ ரெண்டே வந்து என்னென்னா இன்டர்செக்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு செட்டை எழுதுகிறோம். இதில் உள்ள இன்டர்செக்ட் எழுதணும்னா
இப்போ வந்து 2 செட்டை எடுத்து எழுதியாச்சு. இது ரெண்டுலேயுமே காமனானது பார்க்க போகிறோம். காமன் வந்து நமக்கு என்ன இருக்குது, 2,0 இங்கே 2,0 இல்லை, 2,1 இங்கே 2,1 இருக்குது, 2,1 2,1. அதே மாதிரி 3,0 இங்கே 3,0 இல்லை, இங்கே 3,1 இருக்குது, இங்கே 3,1 இருக்குது. அதுக்கப்புறம் எந்த பேரும் கிடையாது. அப்போ வந்து நமக்கு 2 பேர் கிடைக்குது. அதுதான் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். 2,1 3,1 இது ஈக்குவேஷன் 4 வச்சாச்சு. இப்போ ஃப்ரம் வந்து 3,4 சாரி இங்கே வந்து 1 and 2 போட்டேன். ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 and 4. அப்போ வந்து என்னென்னா 2 சைடுமே ஈக்குவலாக வந்துச்சு. இங்கே பாருங்கள் 2,1 3,1 ஈக்குவேஷன் 4. அதே மாதிரி ஈக்குவேஷன் 3ல் வந்து 2,1 3,1 வந்துருச்சு. 2 ஈக்குவல். இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல், ரைட் ஹேண்ட் சைடு ஹேண்ட்ஸ் பி ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம்மில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.